வணக்கம் மக்களே! ஒரே ஒரு பால் பாக்கெட் வச்சு எப்படி நம்மளுக்கு பிடிச்ச மயோனைஸ் செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு ஒரு பேன் நல்லா ஹீட் ஆகிட்டு, இதில் நம்ம பால் பாக்கெட் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 கிளாஸ் தண்ணி சேர்க்குறேன். ரெண்டு கிளாஸ் தண்ணி சேர்த்துட்டு நல்லா பால் நல்லா காய்ச்சிக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா காஞ்சி வந்ததுக்கப்புறம் ஒரு பெரிய சைஸ் லெமன், ஆஃப் லெமன் எடுத்து பிழிஞ்சு ஊற்றிக்கிறேன். இது மாதிரி நம்ம எப்போதுமே பன்னீர்லாம் அந்த ட்ரை பண்ணுவோம் இல்லையா, அது மாதிரி நம்ம பாலை திரிக்கிற மெத்தடு தான். இப்போ நம்ம லெமன் ஆட் பண்ணனே திரிஞ்சிரும். அப்படி லெமன் இல்லை அப்படின்னா ஒரு இது புளி போட்டால் கூட உங்களுக்கு திரிஞ்சு வந்துடும். இது மாதிரி வந்ததுக்கப்புறம் நம்ம ஒரு வடிகட்டி வச்சு நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். இது மாதிரி தண்ணி தனியாக வந்துடும். ஃபில்டர் பண்ணால் சுத்தமாக தண்ணி இல்லாமல் நல்லா ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா சூடு ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இதோட ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய் சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் அளவுக்கு நல்லா வெண்ணெய் சேர்த்துட்டு சுகர் ஒரு ஸ்பூன் சேர்க்குறேன். ரொம்ப சுகர் அதிகமாக வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா கம்மியாக சேர்த்துக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சால்ட்டு சேர்க்குறேன். சேர்த்துட்டு காய்ச்சும் போதே கொஞ்சோண்டு பால் எடுத்து வச்சுக்கிட்டா அதை ஊற்றி அரைச்சிக்கலாம். ரொம்ப ஊற்றிடாதீங்க, ரொம்ப தண்ணியாக போயிடும். இப்போ அரைச்சி நல்லா மிக்ஸியை நல்லா சுற்ற விடலாம். நம்ம என்ன தான் சுற்றினாலும் இதில் ஆயில் எதுவுமே சேர்க்காதனால நம்ம தண்ணியாக தான் இருக்கும். அதனால இப்போ நம்ம அரைச்சி எடுத்தது நல்லா பேன் ஹீட் ஆனதுக்கப்புறம் அதில் ஆட் பண்ணி நல்லா மயோனைஸ் பதத்துக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்துக்க வேண்டியதான். இந்த பாருங்கள், இந்த மாதிரி தண்ணி மாதிரி இருக்கும். நம்ம அரைச்சி அதை பேனில் ஊற்றிட்டு நல்லா மயோனைஸ் பதத்துக்கு நம்ம சிம்மில் வச்சு ரெடி பண்ணிக்கலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக நம்மளுக்கு வெஜிடேரியன் மயோனைஸ் நம்மளுக்கு கிடச்சிரும். இது ரொம்ப ஹெல்த்தியும் கூட உடம்புக்கு. ரெண்டாவது நம்ம குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப பயப்படாமல் கொடுக்கலாம். இதில் எதுவுமே ஆயில் சேர்க்கலை, அப்புறம் பச்சை முட்டை அதெல்லாம் சேர்க்கவே இல்லை. பயப்படாமல் நம்ம சாப்பிட்லாம். இது பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே நம்ம சைடிஷ்ஷாக எடுத்துக்கலாம். சிக்கன், சப்பாத்தி அப்படின்னு நீங்கள் மயோனைஸ் எதுக்கு யூஸ் பண்ணுவீங்களோ எல்லாத்துக்குமே இது சூப்பராக இருக்கும். சிக்கனுக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும். குழந்தைங்களுக்கும் நம்ம ரொம்ப பயப்படாமே தரலாம். கண்டிப்பாக இந்த மெத்தட் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப ஹெல்தியான மயோனைஸ் ரெடி ஆகிடுச்சு. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். வாழ்க வளமுடன்.